ஹாய். ஒலிம்பிக் ஓப்பனிங் செரிமனி பார்த்துட்டு என்ன மாதிரி நீங்களும் டிசப்பாயிண்ட் ஆனவங்களா? அப்போ நான் உங்ககிட்ட தாங்க பேசணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம குட்டி பிள்ளைங்களா இருக்கும்போது இந்த ஒலிம்பிக்ஸ் வந்தாலே நம்ம எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருப்போம். வீட்டில் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிடும்போது இதை பார்க்குறதா இருக்கட்டும், நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் போய் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த இன்ட்ரெஸ்ட் இப்போ ஒலிம்பிக்ஸில் இருக்கான்னு கேட்டால் எனக்கெல்லாம் சீரியஸாக இல்லைங்க. பட் இதோட ஓப்பனிங் செரிமனி அங்கங்கே நான் கொஞ்சம் பார்த்தேன். எனக்கு மோஸ்ட் ஆஃப் த இடத்துல கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. எஸ்பெஷலி இவங்க அந்த லாஸ்ட் சப்பர் ரீக்ரியேஷன் பண்ணது எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருந்ததுங்க. நாட் ஜஸ்ட் அவங்க கிறிஸ்டியானிட்டியை பற்றி பேசினதுனாலன்னு கிடையாது. இந்த ஒரு ஈவெண்ட்டில் அவங்க எந்த ஒரு ரிலீஜனை உள்ளே கொண்டு வந்தாலுமே அது தப்பு தான். பிகாஸ் நான் ஒலிம்பிக்ஸை எப்படி பார்க்குறேன்னா, இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் வேர் வேர்ல்டு வைடு இருக்க எல்லா மக்களையும் யுனைட் பண்ணுற, கனெக்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாக தான் நான் பார்க்குறேன். இதில் அவங்க எதுக்கு பாலிட்டிக்ஸ், ரிலீஜியன் அண்ட் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பற்றி பேசுகிறாங்கங்கிறது எனக்கு சீரியஸாக புரியல. அண்ட் தெர் ஆர் ஸோ மெனி ரூமர்ஸ் அண்ட் கான்ட்ரவர்சி சேயிங் தட் இதோட டேரக்டர் ஒரு கே. ஸோ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவங்கள பேசியிருக்காங்க. 2024 அவங்கள ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே ஓகேங்க. பட் இதை பற்றி பேசுகிறதுக்கான தளங்கள் அவங்களுக்கு நிறைய இருக்குது. இது அதுக்கான இடம் இல்லையோ அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுச்சு. பிகாஸ் நீங்கள் ரேண்டமாக பாருங்களேன், ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் ஆட்லேருந்து, ஒரு யூடியூப் ஒரு ஆட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அவங்கள ப்ரமோட் பண்ணுறது மாதிரி, எல்ஜிபிடி கம்யூனிட்டியை ப்ரமோட் பண்ணுறது மாதிரி தான் இப்போ ஆட்ஸ் போடுறாங்க. ஸோ நம்மளுக்கெல்லாம் எந்த மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வராங்கன்னா, ஓ அதில் இருக்கிறதா கெத்தோ, இது அந்த மாதிரி தாட்ஸ் இல்லாதவங்களே அவங்க நிறைய இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வராங்களா அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுது. வேற ஒருத்தவங்க ஜென்யூனாக ஃபீல் பண்ணி ஒரு சேஞ்சை உணர்றாங்க, அவங்க வராங்கன்னா நான்லாம் நிஜமாவே நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணணுங்க. பட் இது அதுக்கான இடம் இல்லையோங்கிறது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த ரிலீஜன் பற்றி பேசியிருந்தா அவங்க சும்மா இருந்திருப்பாங்களா, அண்ட் இதுவே எங்கள் ரிலீஜன் பற்றி பேசியிருந்தா நாங்கள் இந்த ஈவெண்ட்டே நடத்த விட்டுருந்துருக்க மாட்டோம். அப்படி இல்லைங்க, அது இல்லை. இவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸில் எந்த ரிலீஜன் பற்றி பாலிடிக்ஸ் பண்ணாலுமே அது தப்பு தான். பிகாஸ் ஸ்போர்ட்ஸை நம்ம ஸ்போர்ட்ஸாக தான் பார்க்கணும். அண்ட் இது அதுக்கான தளம் இல்லை அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேங்க. இதில் இது என்னோட ஜஸ்ட் ஒப்பீனியன். இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? இதை பார்த்துட்டு நீங்கள் உங்களோட தாட்ஸ் என்னவாக இருந்ததுங்கிறது ப்ளீஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ, பாய்.